ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சுந்தரகாண்டா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேரு பாத்தீங்கன்னா சித்தார்த். அவரு கிட்டத்தட்ட 40 வயசு ஆகுது. ஆனா இன்னும் சிங்கிளாவே இருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவரு ஒரு 5 கண்டிஷன் போடுறாரு. அந்த 5 கண்டிஷன் ஒத்து போற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. 40 வயசுல இப்படி கண்டிஷன் போட்டா எப்படி செட் ஆகாமலே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு. அவங்க பேரு எய்ரா. அவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காங்க. நம்ம ஆளுக்கு 40, அந்த பொண்ணும் காலேஜ் ஸ்டூடெண்ட். நம்ம ஆளு அந்த பொண்ணையும் உசார் பண்ணிடுறாரு. அவங்களவும் நல்லாவே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு. அவங்க பேரு வைஷ்ணவி. இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி வைஷ்ணவி உள்ள போகும்போது இவங்க காதல்ல பிரச்சனை ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, நம்ம ஆளு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரா, இவங்க ஏஜ் டிஃபரன்ஸ்னால என்ன பிரச்சனைலாம் வருது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்ட சொல்லலாம். 40 வயசு ஆன ஒருத்தர் கல்யாணத்துக்காக இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டுட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே அவரு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட பார்த்து லவ் பண்ணும்போது அவங்க லவ் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அதை வச்சு வர காமெடி போர்ஷன்ஸுமே தரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். படத்துல ஒரு எமோஷனல் கண்டென்ட் நம்ம கனெக்ட் ஆக தான் செய்யுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு ஓவரால் ஓகேவா போகுது, லவ் காமெடி அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி இன்னுமே நல்லா போகுதுன்னு சொல்லலாம். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லா ஆக்டர்ஸுமே கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒரு ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.